நான் டாக்டர் அபூர்வம் சரவணன், ஃபேமிலி பிசிஷியன், டயபெட்டிக் கன்சல்டன்ட், டாக்டர் சிதம்பரம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், மதுரை. டாக்டர், சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாமா? சுகர் இருக்கிறவங்க ஆக்சுவலா சுகரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட அட்வைஸ். பட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுக்காக போடுறது எல்லாமே வந்து டெம்பரவரியா ஒரு தரம் நீங்க குடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெகுலர் டீ காஃபில அந்த ஸ்வீட் டேப்லெட், அந்த சுகர் டேப்லெட்ஸ் போட்டு சாப்பிட்றது பின்னாடி பிளாடர் கேன்சர், அந்த சிறுநீர் பையில கேன்சரை உண்டாக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வேண்டாம். அதுக்கு பதிலாக இத்தினோண்டு அல்வாவை சாப்பிட்டுட்டு 1 கிலோமீட்டர் நடந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணா லைஃப் டைம் எடுக்கணுமா டாக்டர்? யூஸ்வலா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் 2 விதமா நம்ம போடுறோம். ஒன்னு தற்காலிகமா போடுறது, இன்னொன்னு சர்க்கரை நோய் வந்து வருடக்கணக்காகுது, அவங்களுக்கு அந்த மெடிசன்ல கண்ட்ரோல் வரலன்னு அப்படின்னா இன்சுலின் போடும். இந்த தற்காலிகமா போடுறது எப்ப அப்படின்னு சொன்னா, இப்பதான் சர்க்கரை வந்திருக்கு ஆனா அவங்களுக்கு கண்ட்ரோல்ல இல்ல, ஒரு 300க்கு மேல இருக்கு அப்படின்னா டைரக்ட் ஷார்ட்டா அந்த சுகரை அடிக்கணும் அப்படின்னா இன்சுலின் போட்டு குறைக்கலாம். இது பெஸ்ட் மெத்தட். பட் என்ன பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்கன்னா, இன்சுலின் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம இன்சுலினே போட்டுருவாங்க பயப்படுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மேஜர் சர்ஜரி பண்றதாகட்டும், ஒரு பல் எடுக்கிறதாகட்டும், வேற எதுவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதாகட்டும், அது குறையிற வரைக்கும் நாங்கள் இன்சுலின் போடுவோம். எப்படி டயட்டை மாத்திக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மாத்தி நீங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா நாங்களே இன்சுலினை ஸ்டாப் பண்ணி டேப்லெட்ஸ்க்கு மாத்திடுவோம். இன்னொரு வகை லாங் டேர்மா சுகர் டிசீஸோட இருப்பாங்க. அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஒரு இருதயத்துல ஏதாவது வந்திருக்கலாம், மூளையில எதுவும் பாதிப்பு வந்திருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்ப சில மாத்திரைகள் அவங்களுக்கு சேராது. அப்ப இன்சுலின் தான் அவங்களுக்கு ஒரே வழி. ஸோ லைஃப் லாங் எடுக்கணுமான்னு கேட்டா ஒரு சிலருக்கு இல்லைன்னு பதில் சொல்லலாம். அது அவங்களோட வாழ்க்கை முறையை அவங்க மாத்திக்கிறத பொறுத்து தான். பிரெக்னன்சில டயபெட்டிஸ் வந்தா பேபிஸ்க்கு ப்ராப்ளம் வருமா டாக்டர்? பிரெக்னன்சில டயபெட்டிஸ் வந்து 2 விதமா வரும். அதாவது ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கன்சீவ் ஆகுறாங்க, அல்லது கன்சீவ் ஆன மதருக்கு சுகர் வரது. ஸோ 2 டைப். கன்சீவ் ஆனவங்களுக்கு அந்த 5வது 7வது மாசத்துல சுகர் வரதுக்கு பேரு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது ஒரு தற்காலிகமா இருக்கும். பிரசவம் முடிஞ்சவொடனே நிறைய பேருக்கு சுகர் லெவல் நார்மல் ஆயிடும். ஏற்கனவே டயபெட்டிக்கா இருக்கிறவங்க கன்சீவ் ஆகும் போது குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. முதல் 3 மாசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குழந்தை உருவாகிற வயசு. அந்த செல்ஸ் உருவாகிற நேரத்துல பிளட் சுகர் பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா வளர்ச்சியில பாதிப்புகள் வரலாம், கரு கலையலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்த 3 மாதங்கள்ல வளர்ச்சிகள்ல மாறுபாடுகள் வரும். அதாவது ஒரு பிறந்த குழந்தைகளோட உறுப்புகள்ல எதுவும் பாதிப்பு வரலாம். அதுக்கு அடுத்த 3 மாதங்கள்ல பார்க்கும்போது அம்மாவோட ரத்த சர்க்கரை அளவை நம்ம இன்சுலின் வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது கண்ட்ரோல் வராது. ஏன் அப்படின்னா அவங்க நஞ்சு கொடியானது இன்னும் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி சுகரை கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹை பிளட் சுகர்னால இந்த வளர்ந்த குழந்தை கடைசி 3 மாசத்துல நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். நம்பர் 1, அதுக்கு உண்டான ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதோட அசைவுகளை நிறுத்துறோம், இல்ல அதோட துடிப்புகள் நின்றான். ஸோ அப்ப எமர்ஜென்சியா அந்த குழந்தைய புற மாசத்துல எடுக்க நேரும். இது ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து கடைசி 3 மாசத்துல அதோட அந்த ரத்தம் வந்து குறைபாடு இருந்துகிட்டே இருந்தா அந்த குழந்தை எடை குறைவாகவோ எடை அதிகமாகவோ பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கும் அடுத்து பிரசவத்தின் போது சில சமயம் அது நார்மல் டெலிவரி ஆனா ஒரு பெரிய குழந்தைய வெளிவரும் போது அதோட உறுப்புகள் சிலது மாட்டிக்கும். ஸோ பிரசவம் கஷ்டமா இருக்கும். இதுதான் ஒரு டயபெட்டிக் மதரோட குழந்தை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். சில்ட்ரனுக்கு டயபெட்டிஸ் வந்தா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் டாக்டர்? சில்ட்ரன்ஸ்க்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது டைப் 1 டயபெட்டிஸ் சொல்றோம். கருவுற்ற தாய்மார்களுக்கு சுகர் இருந்து அதன் மூலமா பிறந்த குழந்தையிலேருந்தோ அது வளரும் பருவத்திலேயோ சுகர் வந்தா அது டைப் 1. முக்கிய காரணம் என்னன்னா அவங்களோட கணையத்துல பிரச்சனை இருக்கும். இன்சுலின் வந்து சரியா சுரக்காது. அதனால அவங்க ஆரம்பத்துல இருந்தே இன்சுலின் எடுக்க வேண்டியது. குழந்தைகளோட வயசை பொறுத்து, சின்ன குழந்தைகள் விவரம் புரியாத வயசுனா அவங்களோட பெற்றோர்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதற்கான ஆகார முறை என்ன, இன்சுலின் எப்படி போடுறது, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தரம் போடுறது, சர்க்கரை அட்டவணை, இது எல்லாத்தையும் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி அந்த குழந்தைகள்னால டாக்டர் சர்க்கரை நோய் கட்டாயம் காமிச்சு அவங்க சரி பண்ணிக்கணும். அவங்களும் லேர்ன் பண்ணிக்கணும் இந்த சர்க்கரை நோய் எப்படிப்பட்டது, என்னென்ன பாதிப்பு வரும், லோ சுகர் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அவங்க வீட்டு சாப்பாட்டு முறையே இந்த குழந்தைகளுக்காக மாத்தலாம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படிங்கும்போது ஒரு ஐடி கார்டு மாதிரி வச்சு அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ், இன்சுலின் டோசேஜஸ் அவங்க அந்த குழந்தையோட கையில கொடுத்து குழந்தையுமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சூழ்நிலையை உருவாக்கி தரணும். இன்சுலின் எடுத்தா எந்த நேரத்துல விளையாட்டுக்கு போகணும், எந்த நேரத்துல போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தெரிஞ்சா தாராளமா அந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகள் மாதிரி விளையாடலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம்.
இன்னும் யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸோட அடுத்த நலம் நலமறிய ஆவல் செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.